லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஃப்ராட் பண்ணவன பையனா பெத்துட்டு வெக்கமே இல்லாம இப்படி சபையில வந்து நிக்கிறாங்க. அப்பவே தெரிய வேணாம். அப்படி அக்கறை இருக்கிறவங்களா இருந்தா தான் பையன் மேல தப்பு இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அமுதாவை இன்னும் அவங்க வீட்டுல வச்சிருக்கிறதுக்கு எப்படி மனசு வரும்? இதே அவங்க பொண்ணா இருந்தா இப்படி செய்வாங்களா? அடங்க மாட்டாளுகளே. அதுங்க கிட்ட போய் நியாயத்தை பேசிட்டு இருக்கியேமா. இதோ பாருங்கம்மா, கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்க, இல்லன்னா கிளம்புங்க. என்னம்மா இன்னும் பாத்துக்கிட்டு அப்படியே நிக்கிறீங்க? உங்க மருமகளும் மகனும் நல்லா இருக்கணுங்கிற ஆசை இல்லையா உங்களுக்கு? என்னம்மா அன்னலட்சுமி, நான் சொல்றது உன் மனசுக்கு சரின்னு படலையா? நான் என்னத்தை இப்ப ஊர் உலகத்துல இல்லாததை சொல்லிட்டேன்? உங்களை அவமானப்படுத்துறதுக்காக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 3 பொண்ணுங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்தவங்க நல்லா இருக்கணுங்கிற நல்ல எண்ணம் அதுங்களுக்கு எங்கம்மா இருக்கு? யாரு எக்கெடுக்கட்டு போனா என்னன்னு இருக்குங்க. அவங்க சொல்றதும் சரிதான் அத்தை. 3 சுமங்கலிகளுக்கு நடக்கிற விசேஷத்துல ஒரு அமங்கலி வந்திருக்க கூடாது. அப்படியே வந்திருந்தாலும் ஒரு ஓரமா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு போயிருக்கணும். சபையில முன்னாடி வந்து நின்றது ஏன் தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க, நான் போறேன். அத்தை, அத்தை வாங்க, அத்தை வாங்க.
இங்க எங்க அத்தைய பத்தி பேசுறதுக்கு யாருக்கும் தகுதியும் கிடையாது, உரிமையும் கிடையாது. அமுதா, உனக்கு எதுவும் தெரியாது, நீ அமைதியா இரு. நீங்க யாரும் பேசாதீங்க. இங்க என் அத்தை இருக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்களா யாரு? உங்க அத்தை இங்க இருக்கணும் இருக்க கூடாதுன்னு நாங்க சொல்லல. உலக வழக்கம்னு ஒண்ணு இருக்குல்ல. பூவும் பொட்டும் இல்லாத மூழிய எப்படி சுமங்கலிக்கு முறை செய்ய விடுறது? நாளைக்கு அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்க வேண்டாமா? இதெல்லாம் சொல்லி தெரிய வேண்டிய விஷயம் இல்ல. வயசுல பெரியவங்க, அவங்களுக்கா இதெல்லாம் தெரிய வேண்டாம்? சின்ன பொண்ணு மாதிரி எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து நிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்களுக்கு தான் சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாமே இல்ல. ஏன் புருஷனை இழந்த பொண்ணுங்க தான் அமங்கலியா? பொண்டாட்டி இழந்த புருஷனுங்க எல்லாம் அமங்கலம் இல்லையா? அவங்க எல்லாம் இங்க இருக்கும்போது என் அத்தை மட்டும் ஏன் இருக்க கூடாது? ஏங்க, பாத்தீங்களா பாத்தீங்களா உங்க தங்கச்சி என்ன சொல்றான்னு பாத்தீங்களா? மாமாவை தாங்க குத்தி காட்டி பேசுறா. தேவையில்லாம பேசாதீங்க. நான் பொதுவா தான் பேசிட்டு இருக்கேன். என் அத்தை வந்து சுமங்கலிய முன்ன நின்னு வாழ்த்துறது ஒன்னும் தப்பான விஷயம் இல்ல. மனசுக்குள்ள வன்மத்தோட யார எப்போ கவுத்து காலி பண்ணலாம், ஒன்னும் இல்லாம பண்ணலான்னு சகா யோசிச்சுக்கிட்டு விஷமா இருக்கிறவங்களே இங்க இருக்கும்போது என் அத்தைக்கு என்ன குறைச்சல்? என் அத்தை எப்பவும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. அப்படியே நீங்க சொல்றபடி பார்த்தாலும் ஊர்ல இருக்கிற பாதிக்கும் மேல உள்ள பெண் தெய்வங்கள் எல்லாமே கணவன் இல்லாம தனியா இருக்கிற தெய்வங்கள் தானே. அப்புறம் ஏன் நீங்க ஒவ்வொரு நல்ல விஷயத்துக்கும் அந்த சாமி முன்னாடி போய் நிக்கிறீங்க? அப்படி அவங்க சாமினா ஏன் அத்தையும் சாமிதான். அவங்க இங்கனதான் இருப்பாங்க. அத கேட்க இங்க யாருக்குமே உரிமை கிடையாது. இப்ப உங்களுக்கு கட்டின புருஷன் இல்ல, அதான பிரச்சனை? அப்படின்னா உங்க அம்மாவை பார்த்தே நான் கேக்குறேன். இவங்க பூவும் பொட்டும் வச்சிருக்காக தான், அதுக்காக இவங்க புருஷன் இவங்க கூடவே வாழ்ந்துட்டு இருக்கா? நீங்க வாழ்த்துனா மட்டும் நாங்க எல்லாம் புருஷனோட சந்தோஷமா வாழ்ந்துருவோமா? கேளு, நல்லா கேளு, நல்லா நாக்க புடுங்குற மாதிரி கேளு. நீங்களே இங்க இருக்கும்போது என் அத்தை இங்க இருக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. மாமா, பாத்தீங்களா மாமா என்ன பேசுற பாத்தீங்களா? ஏங்க, என்ன பேசுறான்னு பாத்தீங்களா? ஏன் அப்புச்சி பத்தி பேசிட்டு இருக்காங்க? அடி அமுதா, நான் என்ன எனக்காகவா பேசுறேன்? ஓ நல்லதுக்காக தானே பேசிட்டு இருக்கேன். அது என்ன தப்பா? ஆமா, தப்புதான். நீங்க பேசினது தப்புதான். நல்லதுக்காக என்ன நினைச்சாலும் அடுத்தவங்க விஷயத்துல உள்ள பூந்து கருத்து சொல்றது தப்புதான். என் அத்தை இங்கதான் இருப்பாங்க. அவங்க தான் தாலியை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. நீங்க வாங்க. அமுதா, கொஞ்சம் நிக்கிறியா? என்ன சும்மா பேசிக்கிட்டே போற? ஆமா, உண்மைதான். என் புருஷன் என் கூட சேர்ந்து வாழலதான்.
ஆனா உயிரோட தானே இருக்காரு. நான் பூவோடையும் பொட்டோடையும் சுமங்கலியா தானே இருக்கேன். ஆமா, பூவும் பொட்டு பெரிய கொண்டைய நல்லா பாரு. பூ வைக்க மறந்து வந்து பூவும் பொட்டுமா. ஆனா ஊ மாமியா பூ இல்லாம பொட்டு இல்லாம மூலியால நிக்கிறாங்க. அதுக்கு என்ன செய்ய? சும்மா வாய்க்கு வந்ததை பேசணும்னு என்ன வேணாலும் பேசக்கூடாது. இதத்தான் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்களே பெரியவங்க. அவங்க எல்லாம் என்ன முட்டாளா கேக்குறேன். என்னமோ இம்புட்டு நேரம் அளந்து அளந்து பேசினியே, இப்ப பேசு. என்னடி விட்டா ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கா? பூவுக்கும் பொட்டுக்கும் உன் மாமியா எங்க போவாங்க? பார்க்கணும். ஒழுங்கா அவங்கள போ சொல்லு. ஆம்புட்டு தான் சொல்லுவேன். வேண்டாம், பேச்ச வளர்க்க வேணாம். நான் போயிடுறேன். அத்தை, நீங்க எங்கனையும் போவேணாம். வாங்க. வேண்டாமா? ஐயோ, என்ன இவ நல்ல காரியம் நடக்கிற இடத்துல அபசகனமா பேசிட்டு போறா? அமுதா, தப்பு அமுதா. நீ பண்றது தேவையில்லாத வேலை. பெரியவங்களோட சாஸ்திர சம்பிரதாயத்துல எல்லாம் விளையாடாத. அப்படிதான் சொல்லிவிட்டேன்.
ஐயோ பூவையும் வச்சுட்டா. ஐயோ, என்ன அநியாயம் நடக்குது? நீங்கெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்களே? நீங்கெல்லாம் சொந்தக்காரங்க தானே? அப்படியே பார்த்துட்டு நிக்கிறீங்களே, ஏதாவது சொல்லி தொலைங்க. ஏமா எங்க அம்மாக்கு மட்டும் தான் இது அதிசயமா? நீங்களா வாய் திறந்து கேட்க மாட்டீங்களா? கேளுங்கம்மா. இந்த மாதிரி அநியாயம் எங்க நடக்கும்? என்ன நடக்குது? அவதான் சொல்றானா, இந்த அம்மாவும் பூவும் போட்டு வச்சுக்கிட்டு அப்படியே நிக்குதே. இதெல்லாம் எந்த உலகத்திலேயாச்சும் நடக்குமா? உன்னெல்லாம் இங்க கூப்பிட்டதே தப்புடி. யாராவது புருஷன் இல்லாதவங்களுக்கு பூவை போட்டு வச்சு விடுவாங்களா? ஏய், இப்ப நீ உங்க அம்மா வாய மூட போறீங்களா இல்லையா? ஏங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவ என்ன செஞ்சிட்டு இருக்கா? நீங்க என்னமோ என்ன அதட்டுறீங்க? ஏய், வாய மூடுன்னு சொல்றேன்ல. நாங்க சொல்றது கேப்பியா மாட்டியா? கொஞ்சம் எல்லாரும் நிறுத்துறியலா? உங்களுக்கு இவங்க பூவும் பொட்டும் இல்லாம அவங்களே அறுக்கிறது தானே பிரச்சனை. இனி இருக்காது. இனி சபையில முன்னாடி நிக்கலாம்ல. வக்கீல் மாதிரி பேசுறாளே. ஏண்டி உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? சரியான திமிரு பிடிச்சவ. பெரியவங்க பேச்ச கொஞ்சமாவது கேக்குறியா? இங்க இருக்கிற வரைக்கும் நல்லா தானடி இருந்த. ஏண்டி உனக்கு புத்தி இப்படி எல்லாம் போகுது? இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியல. என்ன நீ பண்றது மட்டும் தான் சரின்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஐயோ கொஞ்சம் ஸ்டாப் பண்றீங்களா? கொஞ்சம் எல்லாரும் நிறுத்துறியலா? இப்போ நீங்க தானே சொன்னீங்க இந்த விசேஷத்துல இருக்கணும்னா என் அத்தை எனக்கு முறை செய்யணும்னா அவங்களுக்கு பூவும் பொட்டும் இருக்கணும்னு சொன்னீங்கல்ல. பாருங்க, நல்லா பாருங்க. என் அத்தை இப்போ பூவும் பொட்டுமா தான் இருக்காக. இப்ப போதுமா? நீங்க கேட்ட மாதிரியே பூவோடையும் பொட்டோடையும் இருக்காகல. இங்க பாரு அமுதா, நீ பண்றது எல்லாமே எல்லாம் மீறி போயிட்டு இருக்கு. நீங்க பேசுறத விடையா? இங்க பாரு அமுதா, நமக்கு பண்பாடு கலாச்சாரம்னு ஒண்ணு இருக்கு. உன் இஷ்டத்துக்கு உன் அத்தைக்காகலாம் அதை மாத்த கூடாது. இல்லத்த, எனக்கு புரியல. நீங்க எல்லாரும் இன்னும் எந்த காலத்துல இருக்கீங்க? நீங்க சொல்ற பண்பாடும் கலாச்சாரமும் காலம் முழுக்க மாறிக்கிட்டே இருக்கிறது தான். 200 வருஷத்துக்கு முன்னாடி புருஷன் செத்து போனா தானும் அதே தீயில விழுந்து சாகிறது தான் கலாச்சாரம். 100 வருஷத்துக்கு முன்னாடி பொம்பளை பிள்ளைகளை படிக்க விடாம வீட்டோட வச்சிருந்தது தான் கலாச்சாரம். அதெல்லாம் காலப்போக்குல மாறிட்டு தானே இருக்கு. இப்பவும் அப்படிதான். கலாச்சாரங்கிறது மனுஷன் தன்னோட வசதிக்காக வச்சுக்கிட்டதுதான். ஆனா நீங்க தான் அதோட ஓட்டத்துக்கு மாற மறுத்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. நிறைய பாயிண்டா தான் பேசுறா. ஒரு பொண்ணு பொறந்து வளர்ந்த பிறகு முதல்ல பூவும் பொட்டும் வச்சு விட்டது யாரு? அவளை பெத்தவ தானே. புருஷன்றவன் தாலி மட்டும் தான் கட்டுறான். புருஷன் போயிட்டானா அவனுக்காக அவன் கட்டின தாலிய கழட்டுறது வேணா சரி. எதுக்கு பூவும் பொட்டும் எடுக்கிறீங்க? அதான நியாயம்.